உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசெய் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். நான் சன்மார்க்கத்துக்கு வந்தது சொல்லுறேன். சன்மார்க்கத்தில் தான் இப்போ இருக்கேன். இனி அதுதான். அதனால அதுதான் என்னோட ப்ரையாரிட்டி. ஆனால் அது வந்ததுக்கு நான் ஒரு திருமுறையிலேருந்து 6 திருமுறை வரைக்கும் ஃபாலோ பண்ணி படித்து கிரமமாக வரல. எல்லாமே அனுபவ பதிவுகள், எல்லாமே அனுபவங்கள் வழியாக நான் 6 திருமுறையை கடந்துட்டேன். அதாவது 5 திருமுறையை கடந்துட்டேன். 6ஆம் திருமுறை அகவல் தான் என் வாழ்க்கையில் முதல்ல நுழையுது. அதனால நான் என்னுடைய அனுபவங்கள் சொன்னாதான் உங்களுக்கு எல்லா படிநிலைன்னா கிரமமாக கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஒன்று தெரியும், அவர் சொல்கிறார் இல்லையா, கருணைன்றது தான் திறவுகோல், மோட்சவாயின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த கருணை எனக்கு வைணவத்தில் இருந்து, வைணவத்தில் அந்த தத்துவத்தில் ஊறி தாயார் தத்துவத்தை பரிபூர்ணமாக, அது எப்படி நீ உறுதியாக சொல்கிற அப்படின்னா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்னைக்கு சொல்கிறதுன்னு தான் தெரியல, சொல்லிடுறேன். அது பரிபூர்ணமாக உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பிளேயில் சேலம் குப்புசாமி ஐயாவுடைய வார்த்தைகள் வழியாக வள்ளலார் என் காதுக்குள்ளே புகுந்து எனக்குள்ளே நிறைஞ்சி சன்மார்க்கத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்துட்டார். அதுதான் ஃபேக்ட்டு. ஆக்சுவலாக என்னோடய சேனல் பேரே, ஒரு சேனல் தனியாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அர்ச்சிராதிகதி டு அருட்பெருஞ்சோதின்னு. அது ஒரு டைட்டில் கூட நான் இதில் போட்டிருக்கேன். அதுதான் என்னுடைய வழி. அதுதான் என்னுடைய 5 திறமுறையை எனக்குள்ள வேறு விதமாக நான் அனுபவித்து வந்தது. இப்போ எல்லாருமே ஒரு விதத்தில் தான் நம்ம தொடுவோம். எல்லாருக்கும் ஒரு தனி வழி, எல்லாருக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எனக்கு நடந்தது அப்படின்னா, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எனக்கு நடந்ததுன்னா, நான் விரும்பினதே நிறைய சட்டை போடுறது, நிறைய நகை போடுறது, இதெல்லாம் வளைச்சிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும். யூஎஸ் வந்தாலே அதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிடும். நம்ம மல்டி மில்லியனராக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நம் நிலையிலிருந்து நமக்கு எது பிரமிப்பாக இருந்ததோ, யோசிக்க கூட இல்லாத இதெல்லாம் எனக்கு கிடச்சிடுது. அவ்வளோதான், நிறைஞ்சு போயிடுது. நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு கூட பழம் தேவையில்லை, டெய்லி ஒரு கூட தேவையில்லை, ஒரே ஒரு பழம் போதுன்ற மாதிரி. அவ்வளோ சீக்கிரம் நீ எளிமையானவளா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அது எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், அவர் என்ன பாடுபட்டாரோ என்ன, ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா ஒத்துமையாக நிம்மதியாக தானே இருக்கோம். நான் அதெல்லாம் நோண்டுறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்க அதெல்லாம் எனக்கு என்ன நான் திருப்தி அடைஞ்சிட்டேன். அவராலேயே நான் திருப்தி அடைஞ்சேன். ஏன் அப்படின்னா, பொருள் ஈட்டுறது அவர் தான். நான் வீட்டில் உட்காந்துட்டு இதை தவிர சிந்தனமே கிடையாது எனக்கு. அர்ச்சிராதிகதி சிந்தனத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 2008 to 2018 அர்ச்சிராதிகதி சிந்தனமே தான், சரணாகதியே தான், அது பெருமாள்கிட்டயே தான். அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரே தான். அதாவது நான் கல்யாணம் பண்ணி வரும்போதே நான் அவர்கிட்ட சொல்லியாச்சு, இப்போ எனக்கு சம்பாதிக்கக்கூடிய துப்பு இருந்ததுன்னா, தனியாக வாழ முடியுன்ற தைரியம் இருந்ததுன்னா, நிச்சயமான கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அது அவருக்கே தெரியும். அவர் ஒரு எளிமையான ஆள். ஆக்சுவலாக ஒரு இருக்கிறது போதும் அப்படின்னு வாடுற ஒரு ஒய்ஃப் வந்திருந்தால் அவர் யூஎஸ் கூட வந்துருக்கவே மாட்டார். ஆனால் என்னுடைய தேவைகள் அதிகமாக இருந்ததாக அவர் நினச்சதுனால அவரே சொன்னார், உன் தேவை அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. அதனாலேயே அவர் இங்கே வந்தார். எனக்காக நிறைய பண்ணியிருக்கார். நிறையான மெயினாக ஒரு ஆண் தன்மானத்தை இழக்கிறதுன்றது செய்யவே மாட்டாங்க. அதுவும் இவர் தன்மான சிங்கம். ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, அந்த 50 பவுன் திருப்பி உங்கள் அப்பா கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவு தன்மான சிங்கம். வரதட்சணைலாம் வாங்கலை. ஆனால் அஃப்கோர்ஸ் நான் சென்ட்ரல் எக்ஸைஸ் சூப்பரண்ட். எங்கள் அப்பா ஒரே பொண்ணு, எனக்கு ஒரு தம்பி தான். ஸோ கிராஜுவலி எவென்ச்சுவலி எவ்ரி ஒன் நோஸ் தட் நான் அந்த மாதிரி தான். பட் ஆனால் இவர் பாவம் அப்பாவி, இவரோட பார்ட்டில் அது எதுவுமே இல்லை, அந்த சிந்தனையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள். வேறு பக்கம் வேறு ஒரு விதமாக எங்களுக்குள்ளே சண்டை வந்ததெல்லாம் அதை சொல்லி இப்போ என்ன ஆக போகுது, வந்துருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ ஃபில்டர் பண்ணி என்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட நன்றி உணர்வு தான், கம்ப்ளீட் நன்றி உணர்வு. அது அன்பாக தானே வெளிப்படும், அப்படி தான் இருக்கும். அன்பால் இணைஞ்சு தான் நான் இருக்கேன், அவரும் அப்படி தான் இருக்கார். அது உணர முடியுது இல்லையா. சரி, எதுக்கு இப்படி லோடன்னு பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்பான ஒரு ஆள் துரிசெல்லாம் நீக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 34 வருஷ வாழ்க்கை, இந்த நவம்பர் 34 இயர்ஸ் ஆகுது எங்களுக்கு. 34 கூட இல்லை, ஆக்சுவலாக 35, 90ல் கல்யாணம் ஆச்சு.
ஆனால் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்னவென்றால், எங்கள் அப்பா வந்து என்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்தாரு, இடம் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. எங்கள் அப்பா கூட வில்லனா மாறிட்டார். எனக்கு ஒரு வரன் வந்தது. நான் பார்த்த ஒரே ஆள் இவர் தான். பொண்ணு பார்க்க வந்தது பர்சனலாக இவர் தான். இவரும் பொண்ணு பார்க்க போனது என்ன தான். ஸோ எங்களுக்கு ஆப்டான ஆளே கரெக்டாக மீட் பண்ணி கல்யாணம் ஆகிட்டு எங்களுக்குள்ள. இப்போ வந்து இந்த ஸ்டோரியில் முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் 2 பர்சன் ஆக்சுவலாக. ஒரு பர்சன் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக என்னமோ அது வந்து அந்த ஃபோட்டோவே நல்லாவே இல்லை, அந்த பையனே நல்லா இல்லை. அதனால் என் தம்பிக்கு தாங்கவே முடியல. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவான்னு வச்சா, அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அதோடு முடிஞ்சிட்டு அந்த கதை. ஆனால் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து ஒரு பையனே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 21 வயசு. அந்த பையன் என்று சொல்லப்படுவதற்கு 31 32 அந்த மாதிரி. அவர் வந்து அந்த 30 வயசை கிராஸ் பண்ணதான லுக் வந்து அதில் தெரிஞ்சுது. இப்போ அழகாக இருந்திருப்பார் அதுக்கும். அதில் பார்த்தா பயங்கரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அழகு ப்ரையாரிட்டியா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப பிடிக்கணும். அழகுனா ஒரு பார்வைக்கு ஒரு அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அழகாக இருப்பாங்க. அப்படி சொல்கிறேன் நான். யாருக்கும் வச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அழகுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னா நம்ம பார்வையை பொறுத்து தான். எது அழகுங்கிறது நம்ம பார்வையை பொறுத்து தான். அப்போ வந்து என் மனசுக்கு அது சரியாக வரல. ஆனாலும் எங்கள் அப்பாவை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டில் அவங்க சொத்தெல்லாம் காட்டி கொஞ்சம் மயக்கி விட்டாங்க அந்த ஊரில். அந்த ஊர் பேர் கூட நான் சொல்ல விரும்பல. அது யாருன்னு தெரிஞ்சு அவங்க ஏதாவது கஷ்டப்பட்டாங்க. அப்படியெல்லாம் என்னுடைய சேனல் ரீச் ஆகிடும் கூட இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், எதுக்கு வம்பு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி போல் இருக்குது. அதை வந்து எங்கள் அப்பாவை கூட்டின்னு போய் காமிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து காசுக்கு ஆசைப்படுறாள்லாம் கிடையாது. அது என்னமோ அப்போது டெம்ப்ட் ஆகிட்டாரு என் தலைவிதி. அப்போ என்ன பண்ணார், நேரம் வந்து கொஞ்சம் இந்த பையன் பார்க்கலாம், பொண்ணு பார்க்க வர சொல்லலாம், அந்த மாதிரிலாம் பேசினாங்க. எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. என் தம்பிக்கு சுத்தமாக போய் இவரெல்லாம் அத்திமேரில் என்னால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாவம். அதனால குழந்தை அவன் இல்லையா. அப்போ வந்து அவன் ஃபஸ்ட் இயரோ என்னமோ பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தான். அவன் வந்து அவனுக்கு ரொம்ப தாங்கவே முடியல. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், ஃபோட்டோவில் பார்த்து ஒருத்தரை முடிவு பண்ணக்கூடாது, நேரில் பார்த்தா அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, நான் போய் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா நேரில் பார்க்குற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா வந்து நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட சொன்னதே கிடையாது உலகத்தில். நிஜமாக அப்படி ஒரு குணம் எங்கள் அப்பாவுக்கு. நிறைய கல்யாணம் எங்கள் அப்பா தங்கச்சிங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் கல்யாணம் பண்ணார். எங்கள் தங்கச்சி அவரோட தங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு கல்யாண ராமன்னே ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க எங்கள் அத்தையெல்லாம் சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு ராசியான ஆள். அவர் என்ன பண்ணார், நான் வந்து எங்கள் அம்மா பூஜை பண்ணியிருப்பாங்க, அந்த லக்ஷ்மி பூஜைலாம், அந்த பூக்குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சனிக்கிழமை காத்தால எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, நான் போய் நேரில் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த பையனை, மெட்ராஸில் இருக்கான், ஒர்க் பண்ணுறான், ஏதோ பிஸ்னஸ் வச்சுருந்தான் போல இருக்குது, அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு. எனக்கு கண்ணில் அப்படியே தண்ணியாக வருது. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவில் குரங்கு மாதிரி எதுக்கு சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு திட்டிருந்தாங்க. அப்புறமா என்னமோ தெரியல, எங்கள் அப்பா கிட்ட அப்படி சொல்ல தோணித்து எனக்கு. போயிட்டாரு. எங்கள் அப்பா கிளம்பி போயாச்சு. என் தம்பி என்ன பண்ணிட்டான், அவ்வளோதான், ஈரத்துண்டை கட்டிண்டு, குழந்தை பாவம் ஈரத்துண்டை கட்டிண்டு, அது அப்போ தான் பூனல் போட்டு ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தையிலேயே அவனுக்கும் போட்டாங்க பூனல். அவன் என்ன பண்ணான், ஈரத்துணி கட்டிண்டு காயத்ரி ஜபம் சொல்லிகிட்டே இருக்கான். அதாவது இந்த அத்திமேர் தேவையில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அத்திமேர் வேணும் அப்படின்னு பண்ணான். சத்தியமாக நான் சொல்கிறேன், அவன் எனக்கு தெய்வம். எப்படின்னா எங்கள் அப்பா இஷ்டத்துக்கு விட்டுட்டு நான் ஆஞ்சநேயரே கதின்னு நான் கிடந்தேன். தெய்வமே ஆஞ்சநேயா அப்படின்னு நான் கடந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக எங்கள் அப்பா மேற்கொண்டு படிக்கிறேன்னு கூட என்னை கேட்டார். நான் சொன்ன திருப்பி ஹாஸ்டலில் போய் உட்காந்து என்னால் முடியல ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கெலாம், அதனால் பண்ணிவிடு, ஹாஸ்டல்லாம் போக முடியாதுன்னு. அப்போ கல்யாணம் தான் பண்ணுவேன், வேலைக்கு போவியான்னு கேட்டார். நான் வேலைக்கும் போக முடியாது, என்ன கல்யாணம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணிவிடு அப்படின்ட்டேன். கல்யாணம்னா என்ன கூட இப்போ தெரியாது, சத்தியமாக தெரியாது. என்னை யோசிச்சு பாருங்களேன், 90லலாம் எங்களோட மென்டாலிட்டிலாம் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் என் பேரனுக்கு எவ்வளோ தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு என்ன, கல்யாணம்னா நிறைய புடவை நகையெல்லாம் கிடைக்கும், எல்லோரும் கிஃப்ட் பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, வரவனோட எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி பாண்டடாக வாழணும் அப்படின்றது ஒரு சத்திய சங்கல்பம். அப்போ வாழ்ந்த எல்லாருமே அப்படி தான். சரி, அந்த கதை எதுக்கு அப்படி. அப்போ இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான். சனிக்கிழமை காத்தால எங்கள் அப்பா போயிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூனுக்கு பிஃபோர் நூன் டைம் 11:30 12 இருக்கும். யாரோ கதவு தட்டுறாங்க.
அந்த மேஜிக் கை இருக்கும் இல்லையா, அது வழியாக என் தம்பி பார்க்குறான். நாங்கள் சென்ட்ரல் எக்ஸைஸ் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம். அப்பா அப்போ சூப்பரண்ட் ஆகிட்டார். அந்த ஓட்ட வழியாக எங்கள் அப்பா என் தம்பி பார்க்குறான். அது வந்து பொண்ணு பார்க்குற கும்பல் மாதிரி இருக்குது பார்த்தா. கும்பல்னா ஒரு ஒன்லி 3 பீப்புள் வந்தாங்க. மாமனார், ஒரு நாத்தனார் புருஷன் 3 பேர் வந்தார். தட்டில் தாம்பாளத்தில் பழமெல்லாம் வச்சு வராங்க. உடனே அவன் என்ன பண்ணான், இப்படி திரும்பி பார்த்து, ஏய் உள்ளே போ, பொண்ணு பார்க்க ஏதோ பொண்ணு கேட்டு வராங்க போல இருக்கு உள்ள. ஆக்சுவலாக பிராமின்ஸ் எல்லாம் பொண்ணு கேட்டெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு நடந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், நான் வந்து யூஸ்வலாக வீட்டில் வந்து அந்த கில்லியில் அவங்க தங்கச்சி அலைவர் வளையும் பார்த்தீங்களா, அந்த பார்த்து தான் அலைவேன். ஒரு பாவாடையும் முக்கால்வாசி தாவணி போடுவேன். அப்படி இல்லைன்னா என் தம்பியோட ஏதாவது ஒரு சட்டையை போட்டுன்னு சுற்றின்னு இருப்பேன். அப்படி தான் சுற்றிருந்தேன். சட்டை தான் போட்டுன்னு இருந்தேன். அது கொசு கடிக்கும் அங்கே குவார்ட்டர்ஸில். அதனால நான் ஃபுல் ஹேண்ட் சட்டை முக்கால்வாசினா போட்டுப்பேன். ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டு லூஸ் மாதிரி தான் சுற்றின்னு இருந்தேன். உன்னை இவன் என்ன பண்ணேன், உள்ளே போ அப்படின்னா டக்கன்னு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டோன்னே அவங்க அதே மாதிரி வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து மேட்ரிமோனி இல்லை, அப்போது சுயம்பராலயாவில் வந்து உங்களோடது பார்த்தோம், எங்களுக்கு ஆப்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா கூட இல்லை, எங்கள் அம்மாவும் என் தம்பியும் தான். தம்பி தான் பெரிய மனுஷன் தோரணையில் அங்கே பேசிட்டு இருக்கான், குட்டி பையன் பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த மௌன ரகத்தில் ரேவதிக்கு மூஞ்சி எல்லாம் அலம்பி விட்டு புடவை கட்டி கொடுத்த மாதிரி எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, மூஞ்சி எலும்பு அப்படின்னாங்க. என் நாத்தனார் வந்து உள்ளே உட்காந்துட்டா. அந்த குவார்ட்டர்ஸே 2 பெட்ரூம் ஹவுஸ் தான். ஏன்னா சூப்பரண்ட்டுக்கான ஹவுஸ் அலாட்மெண்ட்டு கிடைக்கல எங்கள் அப்பாவுக்கு, பாவம். ஏன்னா நிறைய பேர் கலெக்டரே சூப்பரண்ட்டோட அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஏசி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அசிஸ்டன்ட் கலெக்டர்ஸ் எல்லாம், அவங்களுக்கே வந்து சூப்பரண்ட்டுக்கு அலாட் பண்ண குவார்ட்டர்ஸில் அவங்க இருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் அப்போ இன்ஸ்பெக்டருக்கு அலாட் பண்ணதில் தான் எங்கள் அப்பா வந்து இருந்தார். ஸோ குட்டியாக தான் இருக்கும். அதனால அந்த நாத்தனார் என்று சொல்லப்படுவர் எங்கள் ரூம்குள்ளேயே வந்து உட்காந்துட்டாங்க. எங்கள் அம்மா பின்னுறாங்க அவங்கக்கிட்ட பேசிட்டு. நான் அந்த பாவாடை அந்த ஃபுல் ஹேண்ட் சட்டையோடையே பின்னல் பின்னிட்டு பீரோவை அவங்களுக்கு நேரவே திறந்து ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிறேன். என்ன புடவை கட்டின்ட்டு நான் வந்து வரேன். அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதுலேருந்து தெரிய வருவது என்னவென்றால், அந்த அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்கலாம் எனக்கு தெரியாது. 26 வயசு தான். 25 முடிஞ்சு 26 ரன்னிங். என்னை விட 5 வயசு பெரியவர். ஆனால் எங்கள் அப்பா பார்க்க போனது சொன்னேன் இல்லையா, மோர் தென் 10 or 11 ஆகிட்டோம். அப்போ வந்து நான் என்ன பண்ண அப்படி அதுக்கப்புறமா வந்து அந்த பையன் வந்து ஒரு 2 வாரம், பெருசாக இல்லை, ஒரு 2 வாரம் லண்டன் போயிட்டு வந்திருக்கான். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஆர்இசியில் படிச்சிருக்கான். என்ஜினியர், எம்எஸ்சி அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் ஆர்இசியில் படிச்சிருக்கான். ஆர்இசியில் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது என்ன, ஆர்இசின்னா என்ன, அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஆச்சா அவங்க வந்து பார்த்தாங்க. உன்னை எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இவர் ஊருக்கு போயிருக்கு, வேறு எதுவும் சொல்லலாம், ஊருக்கு போயிருக்காரு. வந்தோடனே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அந்த என் நாத்தனார் வந்து என்னை வந்து இப்படி பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவு அவங்களுக்கு என்னை பிடிச்சி போச்சு. அது ஏதோ கல்யாணத்தில் பார்த்தாங்களா ஈரோடில், அவங்க வந்துட்டாங்க கேட்டுட்டு. அதாவது இந்த அது சுயம்பராலையில் பார்த்து அது கோயின்சிடெண்ட்டாக ஒரு கல்யாணத்துலேயும் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால உடனே அவங்க தட்டு தூக்கின்னு வந்துட்டாங்க. அவங்கள நான் பார்க்கல, ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா, வந்திருக்காங்க. இது நடந்துட்டு மறுநாள் எங்கள் அப்பா வராரு, விடிய வர்றாரு. சனிக்கிழமை கிளம்பி போனார். ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்துட்டு போகிறாங்க. திங்கக்கிழமை விடிய எங்கள் அப்பா வந்து நிற்கிறார். வந்தோடனே என் தம்பி ஒரே ஜாலியாக அவனுக்கு. ஏன்னா ஒரே நாள் தான், சத்தியமாக நான் சொல்கிறேன். இது வந்து ஏன்னா வீடியோ போட்டு எனக்கு என்ன ஆக போகுது, நானே நல்லா தான் இருக்கேன். சத்தியமாக நான் சொல்கிறேன், என் தம்பியோட பிரார்த்தனை, என்னுடைய பக்தி, என்ன ஆஞ்சநேயர் பக்தி எனக்கு விதிக்கப்பட்டது அதுதான். எப்படி இருந்தாலும் அப்படி தான் நடக்குமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. எனக்கு நம்பிக்கைகள்லாம் வந்தது அப்படி தான். அப்போ வந்து எப்படி இருக்கும் நன்றி உணர்வு என் தம்பி மேலே அப்படிலாம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது குழந்தை. நானும் அவ்வளோ அப்படியே குஜாலாக இருக்கும். கையை பிடிச்சி நான் ஐயோ ஜாலிடான்ட்டு. இத்தனைக்கும் அந்த மாப்பிள்ளை மோகர கட்டை எப்படி கூட எங்களுக்கு தெரியாது. ஏதோ 26 வயசு, அப்பாடா அதுக்கு இது தேவையில்லைன்ற மாதிரி தான் இருந்தோம். ஃபாரின் போயிட்டு வந்திருக்கான். என் தம்பி சொன்னால், ஆர்இசினா என்ன நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு சீட்டே கிடைக்காது. எங்கெல்லாம் அப்படியே சும்மா சூட்கேஸில் வந்து வச்சுன்னு வருவாங்க. மூளை மண்டை மட்டுமும் இருக்காது, சூட்கேஸ்லேயும் இருக்கும். அம்பிட்ட மூளை வேணும் அதுக்கு. அதில் படிச்சிருக்காரு. எம்எஸ்சிங்கிறது ஈக்குவலண்ட் ஆஃப் பிஇ. எலக்ட்ரானிக்ஸ்ன்றது அதை விட பயங்கர ஸ்கோப் இருக்கிற ஒரு ஃபீல்டு. அதனால் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எங்கள் அப்பா வந்தோடனே குச்சின்னு போகிறான். அப்பா இந்த மாதிரி வந்தாங்கப்பா அப்படின்லாம். எங்கப்பா என்ன பாவம், எனக்கு கிழவனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை, என்னமோ ஒரு அது விதி. உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், உடனே கிளம்பி போயிட்டார். எங்கள் பையன் வந்து ஒர்க் பண்ணுறது பெங்களூர். அவங்க அண்ணன், எனக்கு மாமியார் இல்லை இல்லையா, அவங்க அண்ணன் அண்ணி இருக்கிறது வந்து பாலக்காடு.
கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு எவ்வளோ சீக்கிரம் போகலாம். போயிட்டாங்க எங்கள் அப்பா. போயிட்டு வராரு. வரும்போது ஃபோட்டோ எடுத்துன்னு வராரு. அதில் குட்டி பையன் மாதிரி இருக்கான். ஆனால் மியூசிக் க்யூட்டாக சூப்பராக. அன்றைக்கி கூட நான் பிஸ்கெட் பாயின்ட்டேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதான். அது வந்து சாக்லேட் பாய் இல்லையா. நான் இங்கிலீஷில் கூட பேசக்கூடாது, பேசாமல் இருக்கலாம். நான் இங்கே யூஎஸில் தானே இருக்கேன். ரொம்ப கேஷுவலாக இன்ட்ராக்ட் பண்ணிடுறேன் இல்லையா, அதனால வந்துடுறது. அப்போ வந்து அப்படி தான் இருப்பார் அவர். பார்க்கறதுக்கு அப்படி இருந்தார். ஒல்லி குச்சியாக தெரிஞ்சார். நான் சொன்னேன், டே என்னடா பாலாஜி, என் தம்பி பேர், என்னடா ஒல்லியாக இருக்கானேடா இவன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்லப்பா, மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, நல்லா நம்ம சாப்பாடு போட்டு நல்லா குண்டாக்கிடலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பொண்ணு பார்க்க அவ்வளோதான். எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து காமிக்கிறாரு. ஓகே சொல்லிட்டோம். 2 வீக்ஸில் எவ்ரிதிங் ஃபினிஷ் ஆகிடுது. அது அப்படியே ட்ராப் ஆகிடுது. ஸோ இப்படி தான் நான் என் கணவரை அடைந்த கதை. இதில் மெயின் திங் என் தம்பியோட மேனிஃபெஸ்டேஷன். இப்போ எவ்வளோ பாண்டடாக நாங்கள் இருந்திருக்கோம்னு பாருங்கள். இடையில் எல்லாருக்கும் நடக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நடந்தது. எனினும் அவனுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டு, அது என்ன சொல்கிறது, எந்த வார்த்தையுமே இல்லை அதுக்கு. ஏன்னா நிறையா அவன் வந்து கைட் பண்ணுவான் என்ன. எப்படின்னா, நான் ரொம்ப இமோஷன் பேஸ்டு. நான் சொன்னேன் இல்லையா, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள். அது நல்லதுன்னு நான் ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன். அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த உணர்ச்சி வசத்திலிருந்து நம்ம கற்றுட்டு உணர்வுக்குள்ளே புகுந்துடணும். உணர்வுக்குள்ளே புகுந்தா அது பலன். அது வந்து பக்தி, நம்பிக்கை, என்ன சொல்கிறது, விதியை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு அப்படின்னா பக்திக்கு உண்டு. ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் பாவம் பண்ண மாட்டோம். ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழ கற்றுட்டுருவோம். எவ்ரிதிங் நம்ம கடவுளாக பார்ப்போம். நடக்கிறதெல்லாம் கடவுள் செய்யலான்னு நினைப்போம். ரொம்ப வருத்தப்படுவேன். நான் வருத்தப்படக்கூடாது உண்மையாக, ஆனால் நான் படுவேன். இந்த முதிர்ச்சியெல்லாம் அடையிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவரவர் விதி வழி அவரவர். நான் என்ன சொல்கிறேன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆளுக்கு ஈஸியாக உணர்வுகள் புரியறதுனால, ஏன்னா அந்த தெய்வத்தை, அந்த அருட்பெருஞ்சோதியை உணரத்தான் முடியுமே ஒழிய உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுகிற ஒரு முட்டாளாக நம்ம இருக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்படுகிறது அப்படின்றது நம்மளுடைய அடிப்படை தகுதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறப்புலேயே நம்ம அப்படி இருக்கோம், என்ன செய்யறது. ஆனால் அது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப சாலிடாக கடின சித்திரம் ஆகிடக்கூடாது. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எல்லா ஞானமும் தெரியும், எல்லா ட்ரூ ஃபேக்ட் மெய் பொருள் தெரியும். ஆனால் கடின சித்தர்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, சித்தருக்கு தெரிஞ்ச எல்லாமே தெரியும், ஆனால் கடினமான ஒரு ஆள். அவர் பேரை நான் மறந்துட்டேன். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்களா, எங்கள் அம்மாட்ட கேட்டு நாளைக்கு அவர் யாருன்னு சொல்கிறேன். அவர் என்ன அப்படின்னா, அவருடைய பாடல்கள்லாம் எத்தனையோ 5000 வருஷமா என்னமோ அவர் வாழ்ந்தார் போல இருக்கு. அவர் வந்து அவராக இருக்கும்போது எழுதுனதெல்லாம் கடின சித்தமாக இருக்கும். என்னைக்கு அவர் வந்து ஒரு இடையனோட உடம்புல புகுந்து அந்த மாடுக்காக, பாவம் மாடெல்லாம் கஷ்டப்படுதே வருத்தப்படுதேன்னு அந்த அந்த ஒரு மனசு இதாகி அவர் அந்த உடலில் புகுந்து, அந்த செத்துப்போன இடையனோட உடலில் புகுந்து அவர் வந்து அந்த மேய்க்கிறாரு, அதை பார்த்துக்கிறாரு. திருப்பியும் தன் உடலில் புகலான்னு வரும்போது அவரோட உடம்பை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க போல இருக்கு. அந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது. எப்பயுமே நான் அதில் இருக்கிற கருத்து தான், உட்கருத்து தான் எடுப்பேன் இல்லையா. அதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன ஆச்சா, அது வரைக்கும் கடினமாக அவர் வந்து ஃபேக்டாக எழுதினவர் அதுக்கப்புறம் நெகிழ்ச்சியாக கருணைக்கு வந்துட்டாராம். ஏன் அப்படின்னா, அந்த இடையன் அவனோட உடம்பெல்லாம் அந்த மாடுகளோட அப்படியே அன்போட ரொம்ப கருணையாக அதை பார்த்துட்டதுனால அவனோட தசைகள் எல்லாம் நெகிழ்ந்து மெத்துன்னு இருந்துதான். அப்படி இருக்கணும். அப்போதான் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்ட நெகிழும் நம்ம உடம்புலாம். அதை ஆக்ரோஷமாக கத்துறத மாற்றக்கூடாது. அந்த இடத்துல இறையருளை வேண்டணும். நம்ம வந்தால் வரும். இதுக்கு தகுதியானவங்களாம் நம்மளை மாற்றும். எல்லாமே மாற்றும். எல்லா தெய்வமும் மாற்றும். தெய்வங்கள் வந்து தனக்கு அடிப்பணியை வச்சிடும். நிறைய பேர் பேசுகிறாங்க. பண்ணுமா இருக்கும். அது எத்தனை ஜென்மத்தில் நான் அனுபவிச்சுன்னு தெரியாது. அதை நான் மாட்டக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தேன். அதாவது வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, இந்த சிறு தெய்வங்கள் குல தெய்வங்கள்லாம் வந்தால் வேன்னு பார்த்துட்டு நின்று வேடிக்கை பார்த்து பராக்கு பார்த்து வரங்களை வாங்கிட்டு பல்லிழிக்காதீர்கள்னே சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு கருணையான ஆள் இப்படி ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசுகிறாருன்னா அது எப்படி நம்மளை லாக் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு தெய்வமாக இருந்தாலும், இப்போ என்னங்க, கண்ணுக்கு எதிர்க்க பாருங்கள், ஒரு குழந்தைக்கு அம்மா தான் தெய்வம், அப்பா தான் தெய்வம். அவங்க இல்லைன்னா எப்படி வளர முடியும்? இப்போ என்ன மாதிரி வந்து ஒரு டிபெண்ட் ஆள், நான் சம்பாதிக்கவே இல்லை, ஆனால் ராணி மாதிரி ஒரு வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவர். எப்படி இது எல்லாம் இப்போ அப்படி அந்த பர்செப்ஷனில் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா தெய்வம்,
இப்போ கணவர் தெய்வம் இந்த மாதிரிலாம் டைலாக் பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு தான் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்காது. பட் இதே தான் மேலே இருக்கிற தெய்வங்கள்னு படிநிலைகள் தான் அதெல்லாம். எல்லாமே பகுதி வான்வெளி தான் தவிர முழுசு கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அங்கிருந்து பிரிஞ்சாலும், அதாவது சொல்லுவாங்களே அதம் பூர்ணம், அங்கிருந்து இது பூர்ணம், இங்கிருந்து அது பூர்ணம்னு, அது உண்மை. அதுவும் நான் வந்து பண்ணியிருக்கேன். எப்படின்னா நான் வந்து இது ரொம்ப ஸ்டோரி பெருசாகிடும். யாருமே வந்து ஃபுல்லாக பார்க்கலன்னா இந்த கான்செப்டே புரியாது. நான் நாளைக்கே சொல்கிறேன். மொத்தம் நான் நேத்திக்கு சொன்ன ஒரு வாக்குறுதி இன்னைக்கு சொல்லிட்டேன். எப்படி அப்படி என்றால், என் தம்பியின் காயத்ரி ஜபமாகிய மேனிஃபெஸ்டேஷன் மூலம் 24 hours கண்டினியூஸ்லி வித் ஈரத்துண்டு ஐ காட் மை ஹஸ்பண்ட். ஸோ யாருக்காவது எதாவது வேணும்னா அடம் பிடிச்சிடுங்க. அது எந்த தெய்வமாக இருந்தாலும் கொடுக்கும். அந்தளவு பவர் இருக்கிற தெய்வமானு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லா தெய்வத்துக்கும் பவர் இருந்தாலும் அதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம சொல்லலாம் எல்லா தெய்வமும் ஒன்று தான், ஒரு புடி மண், ஏதோ கமலஹாசன் சொல்லுவார் இல்லை, அதெல்லாம் உண்மை தான்ப்பா. ஆனால் அதுவும் ஒரு படிநிலை தான். அது அவங்க சக்திக்கும் ஒரு லிமிட்லாம் இருக்குது. அது வள்ளல் வழி வந்த பிறகு தான் எனக்கே புரிஞ்சுது. ஏதோ ஒன்று நேத்திக்கு சொன்னதையாவது நான் இன்னைக்கு சொன்னேன். முழுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்டே புரியுன்றதுனால எப்படியாவது 10 minutes வீடியோவாக போட்டாவது இதை உட்புகுத்தி விட வேண்டும், சன்மார்க்கம் தழைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டேன். நாளையிலிருந்து முயற்சி செய்கிறேன் 10 to 15 minutesல முடிக்கிற மாதிரி. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. மேலும் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன தெரியுமா, ஸ்பான்சர் பண்ணி ஷேர் பண்ணு அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இது ரீச் ஆகும் எல்லாருக்கும் எனக்கு புரியல. அதுக்கும் தெய்வ அருள் தான் வேணும். எல்லாமே இது வரைக்கும் என்ன என் கையிலேயே இருந்தது, இனிமேவும் அது என் கையில் இருக்க போகிறதில்ல. வாழ்க வளமுடன். அழகிலா ஒளி சேரும் பெருஞ்சோதி என் உள்ளத்து இருந்தே, அது வந்து அந்த லைன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அகவல்ல அது அந்த லைன் வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம். அதை தாண்டி எனக்கு அப்படியே எனக்குள்ள அப்படியே மந்திரமாக மாறுற மாதிரி ஒரு வரிகள் அப்படின்னா இதுதான். அது கூட பாருங்கள், ஆரம்பத்தில் வந்தது, இந்த ஃப்ளோவில் அது போச்சு. நாளைக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன்.